நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். विपरिधैर्यम् अथाभ्युदये क्षमा सदसि वाक्पटुता युधि विक्रमः यशसि चाभिरुचिः व्यसनं श्रुतौ प्रकृतिसिद्धमिदं हि மகாத்மனாம். இது ஓர் அற்புதமான சுபாஷிதம். சுபாஷிதம் என்றால் பழமொழி, நீதி என்பது பொருள். ஒரு மனிதனுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும், அதுவும் மகாத்மாவாக இருப்பவர் தன்னிடத்தில் என்னென்ன குணங்களை கொண்டிருக்க வேண்டும், எவரை நாம் மகாத்மா என்று அழைக்க வேண்டும். விபதி தைரியம், ஆபத்து காலத்தில் உறுதியுடன் இருக்க வேண்டும், பதற்றப்படக்கூடாது. வேக வேகமாக காரியம் செய்கிறேன் என்று சிலர் பதற்றத்தினால் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி செய்வார்கள். இதனால் விளையக்கூடியதான பலன்களுக்கு அவர்களால் பொறுப்பேற்கவும் முடியாது. அது தவிர முக்கியமானது விபதி. எந்த சமயத்தில் நமக்கு ஆபத்துக்கள் உண்டாகிறதோ அப்பொழுது தீர புருஷன் உறுதியுடன் இருந்து இந்த ஆபத்து எதனால் விளைந்தது, இதனை நாம் எப்படி களைய வேண்டும், அந்த விஷயங்களைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர்த்து நிகழ்ந்த ஆபத்தையே சிந்தித்திருக்க கூடாது. விபதி தைரியம். அபியுரையே க்ஷமா, நல்ல அந்தஸ்தில் இருக்கும் பொழுது பொறுமையுடன் இருக்க வேண்டும். அஷ்டாவக்ரர் சரித்திரத்தில் வந்தி நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிறார். அரசனுடைய ஆதரவும் அந்த வந்திக்கு பூரணமாய் அமைந்திருக்கிறது. எனில் என்ன செய்ய வேண்டும்? பண்டிதர்களை பகுமானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர்கள் திறத்தில் பணிவுடன் இருக்க வேண்டும். அந்த பண்டிதர்கள் வந்தார்களேயானால் தனக்கு சமமான ஒரு மனோபாவத்துடன் அவர்களை பாவிக்க வேண்டும். அதை விடுத்து அலட்சியம் செய்து தன் வாரத்திறமையினால் அவர்களை எல்லாம் ஜெயித்து அல்லது அவர்கள் தோற்ற பொழுது தண்ணீரில் அமிழ்த்தி கொன்றொழித்தானே, இது எவ்வளவு தீய செயல்! அந்த தீய செயல்களுக்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் மகாத்மாவான அஷ்டாவக்ரர் இப்பொழுது இங்கே வரப்போகின்றார். அபியுதய க்ஷமா, நல்ல சம்பத்து இருக்கும் பொழுது ஒரு சிலர் தாங்கள் தனிகர்களாக இருப்பதினாலேயே, செல்வச் சீமான்களாக இருப்பதினாலேயே மற்றவர்களை அலட்சியப்படுத்துகிறார்கள். திருணமிவ லகுலக்ஷ்மி நைவதான் சம்ருணத்தி. காசுபணத்தை காண்பித்து பெரியார்களை விலை பேச முடியாது. காசுபணத்தை காண்பித்து மகான்கள் திறத்தில் நாம் அவர்களை வசப்படுத்த முடியாது. அன்பினால், பிரேமையினால், பக்தியினால், பணிவினால் அவர்களை வசப்படுத்த முடியும். அபியுதய க்ஷமா. சதசி வாக்பட்டுதா. அடுத்தது சதஸ், பெரிய பண்டிதர்கள் நிறைந்த பரிஷத். பல பண்டிதர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அச்சமயத்தில் நாமும் அந்த சபைக்குள்ளே நுழைந்தால் அவர்கள் மனம் மகிழும்படியாக சிரேஷ்டாக சிரக்கம்பினகா என்று தலையசைத்து அவர்கள் கொண்டாடும்படியாக நல்ல வாக்பாட்டவத்துடன் சொல்லும் விஷயத்தை தெள்ளத் தெளிவாக பேசும் வலிமை பெற்றிருக்க வேண்டும். சதசி வாக்பட்டுதா. இல்லையென்றால் பிரயோஜனமில்லை. வாய்ச்சொல்லில் வீரர்களாக தங்கள் வீட்டுக்குள்ளே பேசுவது, மற்றவர்களை அருந்துரமாக பேசும் பொழுது, மற்றவர்களை தாங்கள் வையும் பொழுது, வைத்து கொண்டிருக்கும் பொழுது அனாயாசமாக பேசுவது, அது பிரயோஜனமில்லை. பண்டிதர்கள் நிறைந்த சபையில் நாம் பேசும் பேச்சை பண்டிதர்களும் பகுமானிக்க வேண்டும், பாமரர்களும் இசைவு தெரிவித்து அதனை கொண்டாட வேண்டும். அந்த பேச்சுக்குத்தான் பெருமை அதிகம். சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரமஹா. யுத்தத்தில் பராக்கிரமத்தை காண்பிப்பது. யசசிச்ச அபிருச்சிஹி. யசசிச்ச அபிருச்சிஹி. தாங்கள் நல்ல புகழை அடைய வேண்டும் என்பதில் நோக்கு. புகழ் அடைய வேண்டும். புகழ் அடைவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. தற்காலத்தில் ஊடகங்கள் பெருகிவிட்டன, மீடியாக்கள் என்கிறோம் அல்லவா. ஒருவன் தவறு செய்தாலும் அதை பெரிதாக்கி காண்பிக்கிறார்கள். ஒருவன் நல்ல காரியம் செய்தாலும் அதை பெரிதாக்கி காண்பிக்கிறார்கள். தவறு செய்தவர்களும் புகழ் பெறுகிறார்கள், நற்காரியம் செய்தவர்களும் புகழ் பெறுகிறார்கள். அத்தகையதொரு புகழ் தேவையில்லை. நல்ல சத்காரியங்களை செய்து புகழ் பெற வேண்டும். யசசிச்ச அபிருச்சிஹி. வியசனம் ஸ்ருதௌ. விஷயங்களை கேட்க வேண்டும். பல பெரியோர்கள் திறத்தில் கேட்க வேண்டும்.
பல பெரியோர்கள் திறத்தில் பல விஷயங்களை நாம் பகுமுகமாக கேட்க வேண்டும் என்று கேட்கும் விஷயத்தில் ஆவல் உண்டாக வேண்டும். வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மனாம். இதுவே மகான்களுக்கு பிரகிருதி சித்தம். பிரகிருதி என்றால் இயற்கையிலேயே அமைந்ததொரு நல்ல விஷயம். அவர்களுக்கு மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் இல்லை இது. அவர்கள் இயற்கையிலேயே இது போன்ற விஷயத்தை பெற்றவர்கள். தற்பொழுது தன் தந்தையான ககோளர் வந்தியினால் தண்ணீரில் அமிழ்த்தப்பட்டு மரணத்தை அடைந்தார் என்பதை கேள்வியுற்ற அஷ்டாவக்ரர் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே வீரியத்துடன் புத்தி சாதுரியத்துடன் நல்ல மேதாவிலாசத்துடன் தபசித்தியுடன் விளங்கின அந்த மகாத்மா தன் தந்தையை கொன்றவரை பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன் என்று சூளுரைத்து ஜனகருடைய வேள்விச்சாலைக்கு விஜயம் செய்கிறார். வாயில் காப்பவன் அஷ்டாவக்ரரையும் அவர் தம் மாதுலரான ஸ்வேதகேதுவையும் தடுத்து பார்த்தான். ஆனால் இந்த சிறு தீப்பொறி காட்டை கொளுத்தும் வல்லமை பெற்றது என்பதை உணர்ந்திருந்தான். இந்த தீப்பொறியினால் ஒரு பெரும் காடே பற்றி எரியும் என்பதை அந்த வாயில் காப்பவன் உணர்ந்தான். அடுத்து உள்ளே அவர்களை அனுமதித்தான். உள்ளே சென்றவுடன் அரசன் சிறுவர்களான பால்மணம் மாறாத பாலகர்களான இவர்களா நம் வந்தியை வெல்லப் போகிறார்கள்? வந்தியை வெல்லும் சாமர்த்தியம் இவர்களிடத்தில் இருக்கிறதா? பெரும் பெரும் புலவர்கள், பண்டிதர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து வந்தியினிடத்தில் வாரத்தில் தோற்று அவனால் ஜலத்தில் அமிழ்த்தப்பட்டு மரணத்தை தழுவி இருக்கிறார்களே. ஐயோ, பச்சிளம் பாலகர்கள், இவர்களுக்கா இப்படி ஒரு கதி என்று நினைத்து அப்பிள்ளைகளுக்கு இன்மொழிகள் பலவும் கூறி அந்த பிள்ளைகளை திசை திருப்ப பார்த்தான். அதில் ஒரு பிள்ளை கூட பின்வாங்குவதற்கு சித்தமாக இருக்கலாம். யாரவர்? ஸ்வேதகேது, அஷ்டாவக்கரின் மாதுலர். ஆனால் அஷ்டாவக்கரர், என் தந்தை மட்டுமில்லை சுவாமி, எத்தனை பிராமணோத்தமர்களை வந்தி ஜலத்தில் அமிழ்த்தி இருப்பான். இன்றைய தினம் அவனுடைய இறுதி நாள். ஆம், நான் என்னுடைய வாரத்திறமையினால் அவனை வெல்லப்போவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நான் ஒரு சிறு பொறி, நெருப்பு பொறி. இந்த நெருப்பு பொறி மாபெரும் காட்டையும் கொளுத்தும் வல்லமை பெற்றது என்று அஷ்டாவக்ரர் சூளுரைத்தார். அரசர் அதற்கு முன்பாக, வந்தியை இவர் சந்திப்பதற்கு முன்பாகவே சற்றே அஷ்டாவக்ரரை தான் பரீட்சை செய்ய வேண்டும் என்று நிச்சயித்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் ஆஸ்தான பண்டிதனான வந்தியினிடத்தில் இவர்கள் சென்று வாரத்திறமை காண்பிப்பதற்கு இவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்களா? அதிலும் குறிப்பாக அஷ்டாவக்கரின் ஞானத்தை தான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அரசனுக்கு ஒரு ஆவல் உண்டாயிற்று. அக்காலத்தில் அரசர்கள் எல்லோருமே பண்டித பட்சபாதிகளாக இருந்தார்கள். எந்த இடத்தில் ஞானம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் தபசித்தி இருக்கின்றதோ அதனை பகுமுகமாக கொண்டாடினார்கள். அதனால் அரசன் அஷ்டாவக்கரரை தான் பரீட்சை செய்து பார்ப்பது என்று நிச்சயித்தவனாக அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான். பிரம்மன் அழைக்கும் பொழுதே சிறுவனே, பிள்ளாய் என்று அழைக்கவில்லை. சிறியேன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் என்கிறார் ஆழ்வார். கண்ணன் குழந்தை, அந்த குழந்தையை சுலபமாக தூக்கி போட்டு பந்தாடி விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த சிறுவனின் வலிமையை நீ மகாபலியினிடத்தில் சென்று கேட்பாயாக என்கிறார் ஆழ்வார். மகாபலியின் வேள்விச்சாலைக்கு சின்ன ஒரு குழந்தை உருவத்தில் மான் குரலாய் சென்றவன் என்றோ கண்ணன். அதுபோன்று ரோஷத்தில், தேஜஸில், தன் தந்தையை மற்றும் உள்ளவர்களை கொன்றதை, வந்தியை தான் பழிவாங்க வேண்டும் என்னும் தீவிரத்தில் கம்பீரமாக நிற்கக்கூடிய அஷ்டாவக்கரிடத்தில் சிக்கலான சில கேள்விகளைத்தான் கேட்க வேண்டும் என்று நிச்சயித்தான் அரசன். 6 நாபியுள்ளதும் 12 அச்சுக்களை உடையதும் 24 பொருத்துக்களை உடையதும் 360 ஆறுகள் உள்ளதுமான சக்கரத்தின் பயனை எவனொருவன் அறிவானோ அவனே சிறந்த கவி. இங்கே கவி என்னும் சப்தத்திற்கு அறிவாளி என்பது பொருள். கவி என்னும் சப்தத்திற்கு பல பொருட்கள் உண்டு. கண்ணனும் கீதையில் கவிம் புராணம் என்று வர்ணிக்கும் பொழுது பகவத் ராமானுஜர் அங்கே வியாக்கியானத்தில் விஸ்தரித்து காண்பிக்கிறார். இவற்றை அறிந்தவன் எவனோ அவன்தான் அறிவாளி. பிரம்மன், உம்மால் இந்த கேள்விக்கு விடை அளிக்க முடியுமா
ஏனென்றால் நீர் அறிவாளியாக இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றவுடன் அஷ்டாவக்ரர் துளியும் சளைக்கவில்லை. இது என்ன கேள்வி? அரசனே, ஏதோ பெரிய கேள்வி கேட்கப் போகிறாய் என்று நினைந்திருந்தேன். ஆனால் சர்வ சுலபமானதொரு கேள்வியை கேட்டாயே. 24 பொருத்துக்கள் உள்ளதும் 6 நாபி உள்ளதும் 12 அச்சுக்கள் உள்ளதும் 360 ஆறுகள் உள்ளதும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பதுமான ஒரு சக்கரம் என்ன? இதுதானே உனக்கு தெரிய வேண்டும். இந்த சக்கரம் என்ன? இதுதானே நீ அறிய வேண்டும். அதுதான் கால சக்கரம். ஆம், காலம் என்னும் சக்கரம் இப்படித்தான் சுழலுகிறது. தற்பொழுது அஷ்டாவக்ரருக்கும் ஜனகனுக்கும் நடந்த விவாதத்தில் அமைந்திருக்கும் ஸ்லோகங்களின் மேலான பொருளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இதுபோல வந்திக்கும் அஷ்டாவக்ரருக்கும் விவாதம் நடந்த பொழுது அதில் மேலான பொருளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உள்ளே பொருளை பார்க்க வேண்டும் என்றால் சற்றே சூக்ஷ்ம ஞானங்கள் நமக்கு தேவை. பெரியோர்கள், நீலகண்டர் முதலான பெரியோர்கள் மகாபாரதத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்யும் காலத்தில் வெகு விஸ்தாரமாக இந்த சூக்ஷ்மார்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் மேலான பொருளை பார்க்கலாம். நாம் அரசனே, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பது காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் உன்னை காப்பாற்றட்டும் என்றார். ஆம், காலம் என்பது நாம் நிறுத்தி வைக்க முயற்சித்தால் நிற்குமோ? இந்த காலத்தின் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் ஆசை கொண்டால் தான் நமக்கு அது சித்திக்குமோ? அல்லது இந்த காலத்தில் இனிவரும் காலத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டால் பவிஷ்ய காலம் என்கிறோம், ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை குறித்து நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் அது சித்திக்குமோ? இழந்த காலத்தை நம்மால் மறுபடியும் பெற முடியாது. அதைத்தானே நம் பெரியோர்கள் மறுபடியும் சொல்லுகிறார்கள். காலம் என்பது இழக்கப்பட்டது என்றால் மீண்டும் அதை பெற முடியாது. இவ்வளவு வயதாகிவிட்டது, கீழே இருந்த காலங்கள் எல்லாம் பழுதே பல காலம் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்கிறார் ஆழ்வார். அதுபோன்று காலங்கள் கழிந்தன சுவாமி. நல்ல விஷயங்களை சம்பாதிக்காமல், நல்லதொரு வார்த்தைகளை கேட்காமல், நல்லதொரு இன்மொழிகளை பேசாமல், நல்ல விஷயங்களை கண்கொடுத்து பார்க்காமல் நான் பாழாய் போனேன். இப்பொழுது நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அந்தந்த இடங்களுக்கு, திவ்ய தேசங்களுக்கு, தீர்த்த விசேஷங்களுக்கு சென்று பெருமானை சேவிக்க வேண்டும் என்றால் தளர்ந்த இந்த சரீரம் எனக்கு அனுகூலமாக இல்லையே, தளர்ந்த இந்த சரீரம் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று எண்ணத் தோன்றுகிறதே. அதனால்தான் கழிந்த காலம் கழிந்தது, அதை நாம் மறுபடியும் பெற முடியாது. அல்பஸ்ச காலஹா பகவஸ்ச விக்னாஹா. காலம் மிக 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 குறுகலானது, குறுகியது, சிறியது. ஆனால் அதற்கு உண்டாகும் தடங்கல்கள் 1000 உண்டு. அவற்றையெல்லாம் நாம் தகர்த்தெறிந்து அப்பரம்பொருள் குறித்த ஞானத்தை பெற வேண்டும். இந்த பிறவி நமக்கு வீணாகாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேரில் பூட்டப்பட்ட 2 பெண் குதிரைகள் போல சேர்ந்திருப்பவைகளும், பருந்துகள் போல் விழுகின்றவைகளும் 2 வஸ்துக்கள். அவ்விரண்டையும் தேவர்களுள் எவன் தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து ரட்சிக்கிறான்? அடுத்து அவை 2ம் சேர்ந்து எத்தகையதொரு கர்ப்பத்தை உண்டாக்குகின்றன? இதுதான் அரசன் கேட்ட கேள்வியின் சாராம்சம். ஜனக மகாராஜர் கேட்ட கேள்வி. இதற்கு அஷ்டாவக்ரர் பதில் சொல்லுகிறார். அரசனே, உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய பகைவர்களுடைய வீட்டிலும் அவ்விரண்டும் ஒரு பொழுதும் நேர வேண்டாம். உன் வீட்டிலும் அது நேரக்கூடாது, உன் பகைவர் வீட்டிலும் அது நேரக்கூடாது. என்னது? இடியும் மின்னலும். இடியும் மின்னலும். சிலர் கோபவயப்பட்டு உன் தலையில் இடிவிட என்பதாக சாபமளிக்கிறார்களே. அரசனே, உனக்கும் அத்தகையதொரு துர்தசை உண்டாகக்கூடாது, உன் பகைவர்களுக்கு கூட அத்தகையதொரு துர்தசை உண்டாகக்கூடாது. ஏனெனில் நீ பராக்கிரமத்தினால் அவர்களை ஜெயிக்க வேண்டுமே தவிர்த்து தீய மார்க்கத்தினாலே அவர்களை வெற்றி கொள்ள தேவையில்லை. ஆகையால் அவை 2ம் உனக்கு உண்டாகக்கூடாது. அடுத்தது, அவை 2ஐயும் இந்திரன் தன்னிடத்தில் வைத்து ரட்சிக்கிறான். தவிரவும் அவை 2ம் மேகத்தை உண்டாக்குகின்றன. மேகம் உண்டாக்கப்படுவதனால் நல்ல மழை பொழிந்து உலகம் சுபிக்ஷமாக இருக்கின்றது என்று பதில் சொன்னார். அரசனுக்கு உற்சாகம். சிறு பிள்ளை என்று பார்த்தோம், ஆனால் சீரும் சிங்கமாக இந்த பிள்ளை நல்ல விஷயங்களை எல்லாம் அனாயாசமாக, நிரர்கலமாக, சற்றும் யோசித்து பார்க்காமல், ஆராய்ந்து பார்க்காமல் கேட்ட கேள்விக்கு அடுத்த நொடியில் பதில் சொல்லுகிறது. சதசி வாக்பட்டுதா, கீழே பார்த்தோமே,
வாண்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே என்பார் பர்த்ருஹரி என்னும் கவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தனுக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? கையில் எத்தனை மோதிரங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார், கையில் எத்தனை கங்கணங்கள் கட்டி கொண்டிருக்கிறார், காதில் எத்தனை பவுனுக்கு தன்னுடைய காதில் தோடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் அலங்காரம் இல்லை, அவனுடைய வாக்குதான் அலங்காரம். வாண்யேகா சமலங்கரோதி சம்யக் அலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே. நல்ல பேச்சை பேசக்கூடிய வலிமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் உலகத்தோரால் புகழப்படுவான் என்கிறார். இப்படி ஜனகர் கேட்ட கேள்விக்கு உடனுக்குடன் அஷ்டாவக்கரர் பதில் சொன்னார். எந்த பிராணி தூக்கத்திலும் கண்ணை மூடுவது இல்லை? அடுத்த கேள்வி அரசனிடத்திலிருந்து. எந்த பிராணி தூக்கத்திலும் கண்ணை மூடுவது இல்லை? எந்த ஒரு வஸ்து பிறந்தும் அசைவற்று கிடக்கின்றது? எதற்கு ஹிருதயம் இல்லை என்று கேட்டார். அடுத்த நொடி வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் போல் அஷ்டாவக்கரின் பதில். சுவாமி, எந்த பிராணி தூக்கத்திலும் கண்ணை மூடுவதில்லை? மத்ஸ்யங்கள், மீன்கள் தூக்கத்திலும் கண்ணை மூடுவது இல்லை. மீன்கள் தூங்கும் பொழுதும் கண்ணை மூடுவது இல்லை. அடுத்தது எது பிறந்ததும் அசைவற்று இருக்கிறது? குழந்தை பிறக்கிறது, கைகால்களை அசைக்கிறது. மற்ற பசுபக்ஷி மிருகங்களுக்கும் எல்லாம் பிறக்கின்றன, அவைகள் கைகால்களை அசைக்கின்றன. ஆனால் பிறந்தும் அசைவற்று இருப்பது எது? அஷ்டாவக்கர பதில் சொன்னார். அண்டம். அண்டம் என்றால் தமிழில் முட்டை என்பது பெயர். முட்டை, பறவைகள் முட்டையிடுகின்றன. அந்த முட்டை பிறக்கின்றது, அசைகின்றதா? அசையவில்லையே. மூன்றாவது கேள்வி, எதற்கு இதயமில்லை? ஷரீரம் இல்லாத ஆத்மாக்களுக்கு இதயமில்லை. ஆத்மா ஷரீர சம்பந்தத்தை பெறும்பொழுதுதான் இதயம் இருக்கின்றது, இல்லை என்றால் ஆத்மாவிற்கு இதயம் இல்லை. ஒரு சிலருக்கு ஷரீரம் இருந்தும் இதயம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோமே, அது வேறு விஷயம். உண்மையில் தேக சம்பந்தம் இருந்தால்தான் இதயம் இருக்கின்றது. அஷ்டாவக்கரர் இது போன்ற பதிலை சொன்னவுடன் ஜனகருக்கு மிகவும் உற்சாகம் ஏற்பட்டது. மகனீயரே, உம்மை வெற்றி கொள்வதற்கு இந்த பூலோகத்தில் யார் இருக்கிறார்கள்? இதோ என்னுடைய ஆஸ்தான பண்டிதர் வந்தி காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சபைக்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும். இங்கே வாதங்கள் நடக்க வேண்டும். எந்த விதத்தில் வாதங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறீர்களோ அதே விதத்தில் வாதம் நடக்க வேண்டும். மகனீயரே, பிராமணோத்தமரே, பிரம்மன் தேவரை என்னுடைய சபைக்கு எழுந்தருளியது அடியேன் செய்த பாக்கியம் என்று அவரை வரவேற்று வந்தியை அழைத்து ஆஸ்தான மண்டபத்தில் மாபெரும் விவாத சபையை அரசன் ஆரம்பித்தான். அந்த சபைக்குள்ளே அஷ்டாவக்கரரை பின்தொடர்ந்து நாமும் செல்லலாம், வாருங்கள்.